லால்குடி அருகே கோவில் உண்டியல் திருட முயற்சித்து அலாரம் சத்தம் கேட்டு அலறி அடித்து ஓடிய 72 வயது முதியவர் கைது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கீழப்பெருங்காவூர் கிராமத்தில் அமைந்துள்ள சங்கிலி கருப்பண்ண சுவாமி, மாசி பெரியண்ணன் சுவாமி, காமாட்சியம்மன், வரதராஜ பெருமாள் போன்ற பல்வேறு தெய்வங்கள் உள்ளன. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இக்கோவில் குடிப்பாட்டு மக்களின் குலதெய்வ வழிபாடு. மக்களின் தலைவர் கதிரவன் தலைமையில் கோயிலில் ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்தி கிடா வெட்டி கொண்டாடி வருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த உண்டியலில் தங்களது காணிக்கை முறை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவிலில் உண்டியலில் கடந்த 8ஆம் தேதி இரவு 1 மணி அளவில் மர்ம நபர் கோவிலில் உள்ள வேளை பயன்படுத்தி திருட முயற்சித்துள்ளார். அப்போது அலாரம் அடித்துள்ளது. உடனடியாக அலாரம் சத்தத்தில் மர்ம ஆசாமி பதறி அடித்து ஓடிவிட்டார். இச்சம்பவம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் வெண்ணிலா மற்றும் கோவில் இணை செயல் அலுவலர் முத்துக்குமார் லால்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் உத்தரவின் பெயரில் காவல் ஆய்வாளர் முத்தையன் தலைமையில் 5 போலீசார் அடங்கிய தனிப்படையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் லால்குடி பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் வயது 72 இந்த முதியவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் அவர் மீது 150க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது என்பது தெரிய வருகின்றது. 13 வயதில் இருந்து 72 வயது வரை திருட்டையே தொழிலாக கொண்டு வாழ்ந்து வரும் மாதேஷை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்கிறாரு. அலாரம் அடிக்க தான் வர்றாரு.